ஹாய் மக்களே! நாம ஃப்ரீ ப்ரௌனி பேக்கிங் கிளாஸ் தான் எடுத்துகிட்ருக்கோம். இன்றைக்கி 5th டே. ஸோ இன்றைக்கி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில் ராகி ப்ரௌனி செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக செஞ்சு காமிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம 1/4 kgக்கு என்ன மாதிரியான மெஷர்மெண்ட் அதை நீங்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்களும் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. ஸோ அதுக்கு என்ன மாதிரி மெஷர்மெண்ட் தேவை, அதுக்கு என்னென்னலாம் பொருள் தேவை, எல்லா டீட்டெயிலும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாம் எந்த பாத்திரத்தில் பட்டரையும் காம்பவுண்டையும் உருக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை வெயிட் மிஷின் மேலே வச்சுட்டு டேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம காம்பவுண்ட் எடுக்க போகிறோம். டார்க் காம்பவுண்ட் 75 கிராம்ஸுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 2M தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறேன் இந்த மெஷர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு 5 கிராம்ஸ் முன்ன பின்ன இருந்தால் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் அதுக்குன்னு ஓவராக அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துடக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா ஸ்டீல் பாத்திரமாக இருந்தால் ரொம்பவே நல்லது. அதில் ட்ரைனஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ப்ரௌனி செல்ஃப் டைம் 10 டேஸ்க்கு மேலே நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியும். லைட்டாக தண்ணி இருந்தாலும் சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஒரு முட்டையே ஆட் பண்ணிக்கலாம். அது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. அப்போ தான் முட்டை ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும். டேஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். நம்மளோட டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இது மூணுத்தையும் நல்லா கொஞ்சம் ஒரு விஸ்கை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முழுக்க ப்ரௌன் சுகர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஒயிட் சுகர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 சுகருமே ஆட் பண்ண போகிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகர் 40 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் 42 கிராம்ஸ், ஒரு கிராம் 2 கிராம் கூட குறைய இருந்தால் ஒன்றும் அவ்வளோ டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் 30 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேன். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்த்து நமக்கு 70 கிராம்ஸ் அளவுக்கு நமக்கு வந்திருக்கணும். இல்லை நீங்கள் ஒரேடியாக ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறனாலும் 70 கிராம்ஸ் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட்டாக இருக்கணும். அதுதான். ஏன்னா இல்லை அப்படின்னா நமக்கு ப்ரௌனிக்கு அடியில் பார்த்திங்கன்னா அந்த லேயர் மாதிரி சுகர் தங்கிடும். அதுக்கப்புறம் பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். சுகர் கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணால் போதும். எக்கு நல்லா பஃபியாக வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு ராகி பாம் 50 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா முளைக்கட்டி மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்த ராகி மாவில் தான் நான் ப்ரௌனி செய்வேன். ஏன்னா அப்போ தான் அந்த கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாவது குழந்தைங்களுக்கு கிடைக்குமே அப்படிங்கிறதுனால. உங்களுக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ராகி ப்ரௌனிஸ்லாம் வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாடு முழுக்கவும் ப்ரௌனி ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சென்னை சரௌண்டிங்கில் கேக்ஸ் ஆர்டரும் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 10 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம சாக்கோ பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். 10 கிராம்ஸ் வர அளவுக்கு. ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ப்ரௌனி ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் மேலே ஏறாமல் 1 பாயிண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஆட் பண்ணுங்கள். டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்கும். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிலர் ராகி ப்ரௌனிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது டேஸ்ட்டை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நான் அது எதுவுமே சேர்க்கலை. ஸோ அது சேர்க்காமல் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கனாலே உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். டார்க் காம்பவுண்டையும் பட்டரையும் நான் ஒரு 5 மினிட்ஸில் ஓவனில் வச்சு உருக்கி எடுத்துட்டேன். நீங்கள் டபுள் பாயிலிங் வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை பட்டரை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் குட்டி குட்டியாக காம்பவுண்டை கட் பண்ணி உள்ளே போட்டிங்க அப்படின்னா நமக்கு சாக்லேட் ஈஸியாக உருகிடும். 2 மெத்தடில் நம்ம செஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஓவன் இருக்குன்னா அதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எடுத்திங்கனாலே உங்களுக்கு ரெண்டுமே உருகி கிடச்சிரும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டும் பட்டரும் சாக்லேட்டும் தனித்தனியாக தெரியக்கூடாது. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது பார்த்திங்கன்னா பேட்டரில் லாஸ்ட்டு நமக்கு இப்போ தெரியாது, சரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கட்டும் உருகிடுமே அதுதான் சாக்லேட் ஆச்சு அப்படின்னு
அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நீங்கள் பேட்டரில் எல்லாமே ஊற்றி எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து நமக்கு ப்ரௌனிக்கு எடுக்கும்போது சில இடத்துல ரொம்ப கசப்பாகவும் சில இடத்துல டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாகவும் ஒரு மாதிரி கிடைக்கும். ஸோ அதனால் நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பட்டரையும் டார்க் காம்பவுண்டையும். அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேட்டர் கூட இதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து இதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுலேயும் வந்து நீங்கள் திட்டாக விட்டுருக்கீங்க அப்படின்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நல்லா வந்து நம்ம மிக்சிங்கில் தான் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து பஃப்னஸ் போயிடும் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லாவே கிடைக்கும். நிறைய பேர் வந்து இது என்ன இன்ச் டின்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது ஸ்கொயர் 6 இன்ச் டின்னு நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து 1/4 kgக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ பட்டர் ஷீட் ஏற்கனவே போட்டு வச்சுட்டேன் அப்படிங்கிறதுனால அதில் வந்து நான் பேட்டரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க எப்படி வந்து நம்ம வந்து டைம் வந்து செட் பண்ணுறது ஓவனில் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதில் வந்து ரேண்டமாக வந்து 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் தான் இருக்கும். நான் வந்து இப்போ 25 மினிட்ஸுக்கு வந்து செட் பண்ணியிருக்கேன். 20க்கும் 30க்கும் நடுவில் வந்து வச்சுருக்கேன். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸுக்கு நான் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் கீழே வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் மோடுன்னு இருக்குது. உங்களில் வந்து அப் அண்ட் டவுன் ராட் வந்து ஆனில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு டைமிங்கில் வந்து 25 மினிட்ஸ்க்கு வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களில் 20 கூட ஆகலாம். மேக்ஸிமம் நீங்கள் 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதா இருந்தால் ஒரு 5 மினிட்ஸ் கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். என்னோடய ஓவனோட டைம் வந்து பார்த்திங்கன்னா 25 மினிட்ஸ். நீங்கள் எப்போவுமே டைமிங் முடிஞ்சதுமே நம்மளோட ப்ரௌனியை வந்து எடுத்துடணும். சரி அதுதான் ஆஃப் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு ஏதாவது வேலை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரௌனி வந்து ஓவர் குக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹார்டாகிடும் ப்ரௌனி. அதனால் நீங்கள் டைமிங் வந்து முடிஞ்சதுமே நீங்கள் வந்து ப்ரௌனியை எடுத்துடணும். அந்த ஹீட்லேயே அதாவது கொஞ்சம் நேரம் வந்து நம்மளோட ஓவன் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி இன்னும் கொஞ்சம் வேகும் போது என்ன ஆகும்னா ஓவர் பேக்கிங் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஹார்டாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் டைமிங் முடிஞ்சதுமே எப்போவுமே ப்ரௌனியை வந்து வெளியே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம வெயிட் போட்டு பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா 284 கிராமுக்கு வந்து நம்ம வந்து செஞ்சுருக்கோம். 1/4 kgக்கு வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்து செஞ்சுருக்கோம். எப்போவுமே 1/4 kgங்கிறது 250 கிராமுக்கு கரெக்டாக செய்ய முடியாது. கொஞ்சம் கூட குறைய தான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் கூட குறைய இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணும் போது ஒரு சின்ன ஸ்லைஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ராகி ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வாங்கி அதுக்கப்புறம் முளைக்கட்டி அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி அதுக்கப்புறம் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால அதோட சின்ன சின்ன விஷயத்தை கூட நான் மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கடையில் வந்து ராகி ஃப்ளோர் வந்து வாங்குறீங்க அப்படின்னா நிறைய இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைனாக வந்து ஜெலிச்சுக்கோங்க. நல்லா ஜெலிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மாவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த நரன்னு இல்லாமல் இருக்கும். நான் இப்போ செஞ்சுருக்க ராகி ப்ரௌனி வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக வந்திருக்கு கிரிங்கிள் டாப்போட. ஸோ பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ வந்து சூப்பராக வந்து வந்திருக்கு. மாய்ஸ்டராக இருக்குது. மேலே வந்து அந்த மேல் டாப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் போதே தெரியும். அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சு. இது ராகி ப்ரௌனின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக அண்ட் ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு. உங்கள் கிட்ஸுக்கும் வேணும் அப்படின்னா கீழே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச எல்லா தகவல்களையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இதோட நெக்ஸ்ட் கிளாஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.